அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29வது இறை வார்த்தை. காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தி எழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்து எழுவர் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது அவர் குரலை கேட்டு கல்லறைகளில் உள்ள மக்கள் உயிர் பெற்று வெளியே வருவார்கள். அப்பொழுது இந்த உலகில் நல்ல செயல்கள் செய்து வாழ்ந்த மக்கள் நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வார்கள். மாறாக இந்த உலகில் தீய செயல்களை செய்து வாழ்ந்த மக்கள் அனைவரும் நெருப்பு ஏரியில் தள்ளப்படுவார்கள் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. திரு வெளிப்பாடு புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி இந்த உலகில் ஒவ்வொரு மனிதரின் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு வழங்கத்தான் ஆண்டவர் வருகிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. எனவே ஆண்டவர் வருகையின் போது இந்த உலகில் நாம் பிறருக்கு நன்மை தரக்கூடிய, பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்களை செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். மாறாக இந்த உலகிலே பிறருக்கு தீமை தரக்கூடிய, பிறருக்கு தீமை பயக்கக்கூடிய காரியங்களை செயல்களை நாம் செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது நாம் நெருப்பு ஏரியில் தள்ளப்படுவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். நாம் செய்ய வேண்டிய நல்ல செயல்கள் என்ன? பசியால் வாடுகிற மக்களுக்கு உணவு கொடுத்து அவர்கள் பசியை ஆற்றுவது, தாகத்தோடு இருக்கும் மக்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்கள் தாகத்தை தணிப்பது, ஆடையின்றி வாழ்கிற மக்களுக்கு ஆடைகளை கொடுத்து அவர்கள் மகிழ்ந்திருக்கும்படி செய்வது, மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்காக செபிப்பது, சிறையிலே தனிமையிலே வெறுமையிலே வாடும் மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகில் நாம் நல்ல சமாரியர்களாக வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது நாம் அனைவரும் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். தீய செயல்கள் என்றால் என்ன? பகைமையின் காரணமாக பிறரை கொலை செய்வது, பழிக்கு பழி வாங்குவது, பிறருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்வது, தன் மனைவியை தவிர பிற பெண்களோடு தகாத உறவு கொண்டு தங்களையே கரைப்படுத்தி கொண்டு வாழ்வது, பிற மக்களின் எழுச்சியை வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டு அவர்கள் மேலும் முன்னேற முடியாதபடி அவர்களுக்கு எதிராக செய்வினை செய்து வாழ்வது, இவை அனைத்துமே தீய செயல்கள். இவ்வாறு இந்த தீய செயல்களை செய்து வாழும் அத்துணை மனிதர்களும் இயேசுவின் வருகையின் போது நரக நெருப்பில் தள்ளப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒரு உண்மையை நாம் புரிந்து கொண்டு வாழ்வோம். இறைவனை முழுமையாக அன்பு செய்து வாழ்கிற நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து, பிறருக்கு நன்மை செய்து, பிறருக்கு நன்மையே செய்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இயேசுவின் வருகையின் போது நாம் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்யாமல் பிறருக்கு தீமை செய்து வாழ்வோம் என்று சொன்னால், தீமையே செய்து வாழ்வோம் என்று சொன்னால் இயேசுவின் வருகையின் போது நாம் அனைவருமே நரக நெருப்பில் தள்ளப்படுவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவேதான் புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வார்த்தையிலே இவ்வாறு சொல்லுவார்: உன்னை போல் உனக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்வாயாக. இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது என்று புனித பவுல் சொல்வார். அன்பு சகோதரா, பிறரை அன்பு செய்து வாழும் போது நாம் திருச்சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறோம்.
கடவுளின் கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடித்து வாழ்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு வரப்போகிற நாட்களில் நம்மை போல் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம், நன்மையே செய்து வாழ்வோம். அப்பொழுது இயேசுவின் வருகையின் போது நாம் அனைவரும் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே, உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது நிலை வாழ்வை நாங்கள் கைமாறாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நின்று இந்த உலகிலேயே நாங்கள் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்கிற போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது நிலை வாழ்வையும் எங்களுக்கு கைமாறாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களும் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.